நான் வாடகைக்கு போறதெல்லாம் பாத்தீங்கன்னா விடிய காலையில வாடகைக்கு போற மாதிரி தான் வீடியோஸ்லாம் நிறைய போட்டிருப்பேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் நான் நைட்டுமே வாடகைக்கு போறேன். சீக்கிரமா செய்ய அலங்காரம்லாம் பண்ணிட்டு வீட்டுல இருக்கவங்களை பாய் சொல்லிட்டு நானுமே பைய தூக்கிட்டு கிளம்பிட்டேன். கஸ்டமருமே 10 மணிக்குள்ள வீட்டுல இருக்கிற மாதிரி வர சொல்லியிருந்தாங்க. நான் 9:40க்குலாம் கஸ்டமர் வீட்டுக்கு போயிட்டேன். கஸ்டமருமே வந்துட்டாங்க. அவங்களை பிக்கப் பண்ணிட்டு அந்த வேலை இருக்கிற தம்பி கையிலம் கோயிலையும் சாமியை கும்பிட்டுட்டு பக்தி பரவசத்தோட பயணத்தை தொடங்கியாச்சு. 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண நம்ம வண்டியுமே ஒரு 7 மணி நேரம் டிராவலுக்கு அப்புறம் தான் வண்டியே ஆஃப் பண்ண போறோம். போயிட்டு வர வரைக்கும் வண்டிக்கு டீசல் அடிச்சுக்க சொல்லி கஸ்டமருமே வண்டியில ஏறின உடனே அட்வான்ஸா 10,000 பணத்தையுமே கையில கொடுத்துட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா கரூருக்குமே வந்துட்டோம். கரூர்ல இருந்து திண்டுக்கல் மதுரை வழியே நைட்டோட நைட்டா ராமேஸ்வரத்துக்கு தான் போக போறோம். திண்டுக்கல் எல்லாம் தாண்டி மதுரைக்குமே வந்துட்டோம். இப்ப மணி பாத்தீங்கன்னா சரியா நைட்டு 1:30 மணி ஆகுது. நைட்டு வண்டி ஓட்டும் போது தூக்கம் வர மாதிரி இருந்தா இந்த மாதிரி ஒரு கப் டீயா குடிச்சிட்டா தூக்கமே வராதுன்னு சொல்ல முடியாது. அதையும் மீறி தூக்கம் வந்துச்சுன்னா நல்லா யோசிக்கவே மாட்டேன். வண்டியை ஓரம் கட்டிட்டு படுத்து தூங்கிடுவேன். மதுரையில இருந்து ராமேஸ்வரத்துக்குமே பாத்தீங்கன்னா 165 கிலோமீட்டர் வரும். இந்த ராம்நாடு ரோட்லயுமே நைட் டைம்ல யாராவது டீ பிரியர்கள் வர மாதிரி இருந்தா வீட்டுல இருந்து வரும்போதே பிளாஸ்க்ல டீ எடுத்துட்டு வந்துருங்க. எதுக்கு சொல்றேன்னா டீ குடிக்கணும்னு நினைச்ச உடனே எல்லாம் டீ குடிக்க முடியாது. கிடைச்ச இடத்துல தான் டீ குடிக்க முடியும். மதுரையில இருந்து ராம்நாட்டுக்குமே 100 கிலோமீட்டர் வரும். இந்த 100 கிலோமீட்டர்ல 3 இடத்துல என்னமோ தான் டீ கடையே இருக்குது. ஒரு வழியா ராம்நாட்டுக்குமே வந்தாச்சு. ராம்நாட்டுல இருந்து ராமேஸ்வரத்துக்குமே இன்னும் 60 கிலோமீட்டர் போகணும். பாம்பன் பாலத்தை பாத்தீங்களா நைட் டைம்ல எவ்வளவு ஃப்ரீயா இருக்குன்ட்டு. இதுவே பகல் டைமா இருந்தா கொஞ்சம் கூட்டமா இருக்கும். இப்ப மணி பாத்தீங்கன்னா காலையில 4 மணி ஆகுது. நம்மளுமே ராமேஸ்வரம் கோவிலுக்குமே வந்துட்டோம். கஸ்டமரையுமே அக்னி தீர்த்த கடற்கரைட்டே கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டேன். இப்போ மணி பாத்தீங்கன்னா 4:30 மணி ஆகுது. கோவில் எவ்வளவு கூட்டம் இருக்குங்கிறத போய் பார்க்கலாம் வாங்க. அக்னி தீர்த்த கடற்கரையிலுமே விடிய காலையில எவ்வளவு கூட்டமா இருக்குன்னு பாருங்களேன். ஒரு பக்கம் பரிகார பூஜை எல்லாம் நடக்குது. இன்னொரு பக்கம் அதிகாலையிலேயே மக்கள் எல்லாம் அக்னி தீர்த்த கடற்கரையில ஆனந்த குளியல போட்டுட்டு இருக்காங்க. நானுமே அக்னி தீர்த்தத்துல காலை நினைச்சிட்டு அப்படியே தலைக்கு தண்ணி தெளிச்சிட்டு வந்துட்டேன். இந்த கடல்ல குளிக்காட்டினாலும் கூட அட்லீஸ்ட் காலையாவது நினைச்சிட்டு வந்தாலும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா காலையில 4 மணிக்கெல்லாம் நட திறந்துருவாங்களாம். அதிகாலையிலேயே மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமா வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பவே இவ்வளவு கூட்டமா இருக்குது. இன்னும் லேட் ஆக எவ்வளவு கூட்டம் வரும்னே தெரியல. நானுமே கோபுர தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டேன். அப்படியே போயிட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட போறேன். இந்த ட்ரிப்புமே 2 நாள் ட்ரிப்பு. இதோட இந்த வீடியோ முடியல. இதோட கண்டினியூ இன்னும் இருக்குது. நானுமே தூங்கி எழுந்திருச்சுட்டு அடுத்து எங்க போறேங்கிறது அடுத்த வீடியோல சொல்றேன். நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காம ஃபாலோ பண்ணி விட்டுருங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும்.